வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். ஒரு குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தில் நரேந்திர மோடி அரசாங்கம் மேம்பட்ட நடுத்தர போர் விமானம் AMCA திட்ட செயலாக்க மாதிரியை அங்கீகரித்துள்ளது. இந்த அங்கீகாரம் பின் அதைத் தொடர்ந்து வெளியான அறிவிப்பு இந்திய மத்திய அரசின் ஒரு முக்கிய கொள்கை மாற்றத்தை காட்டுகிறது. இந்த கொள்கை மாற்றத்தின்படி விமான தயாரிப்பில் அரசு நிறுவனங்களுக்கு இருந்த ஏகபோகம் பறிபோகிறது. புதிய திட்டத்தின் கீழ் அரசு நிறுவனம் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் HAL தனியார் நிறுவனங்களுடன் போட்டி போட்டு ஒப்பந்தத்தை ஏலம் எடுக்க வேண்டும். ஏலம் எடுக்கும் போட்டியில் அரசு நிறுவனம் HAL தோல்வியுற்று தனியார் நிறுவனம் ஏலத்தில் வெற்றி பெற்று ஒப்பந்தத்தை பெறவும் முடியும். இந்தியாவில் விமான தயாரிப்பில் அரசு நிறுவனம் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட்டின் கால தாமதங்கள் பிரபலமானவை. அது ஆண்டு கணக்கில் தாமதத்தை ஏற்படுத்தி இருந்தன. தனியார் நிறுவனம் கொடுக்கப்பட்ட காலக்கெடுவுக்குள் விமானத்தை தயாரித்து விடலாம். இந்திய விமான மேம்பாட்டு நிறுவனம் ADA ஏலம் எடுக்கும் திட்டத்தை செயல்படுத்த உள்ளது. ஏலம் எடுக்கும் அணுகுமுறை அரசு நிறுவனம் மற்றும் தனியார் நிறுவனங்களுக்கு போட்டி அடிப்படையில் சம வாய்ப்புகளை வழங்குகிறது. அவர்கள் சுயாதீனமாகவோ அல்லது கூட்டு முயற்சிகளாகவோ அல்லது கூட்டமைப்பாகவோ ஏலம் எடுக்கலாம் என்று பாதுகாப்பு அமைச்சு வெளியிட்ட அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இதில் உள்ள நிபந்தனை நிறுவனம் ஏலதாரர் நாட்டின் சட்டங்கள் மற்றும் விதிமுறைகளுக்கு இணங்கும் ஒரு இந்திய நிறுவனமாக இருக்க வேண்டும். இதன் பொருள் எந்த ஒரு நிறுவனமும் இயற்கையான தேர்வாக கருதப்படாது. மேலும் ஒப்பந்தத்தை வெல்ல விதிவிலக்கின்றி அனைவரும் ஏலம் எடுக்க வேண்டியிருக்கும். இதன் பொருள் இந்தியாவின் போர் விமானங்கள் தயாரிக்கும் ஒரே நிறுவனமாக இருக்கும் HAL முன்மாதிரியை உருவாக்குவதற்கான ஒப்பந்தத்தை பெற டாடா, அதானி, L&T மற்றும் பிற ஆர்வமுள்ள நிறுவனங்களுடன் போட்டியிட வேண்டியிருக்கும். HAL நிறுவனமாகவோ அல்லது தனியார் நிறுவனங்களுடன் ஒரு கூட்டமைப்பாகவோ கூட ஏலம் எடுக்கலாம். தனியார் நிறுவனங்கள் ஒற்றை நிறுவனங்களாகவோ அல்லது தனியார் நிறுவனங்களின் கூட்டமைப்பாகவோ அல்லது HAL உடன் ஏலம் எடுக்கலாம். இது தற்போதைய நடைமுறைக்கு முற்றிலும் தலைகீழானது. தற்போதைய நடைமுறையில் HAL விமான தயாரிப்பு நிறுவனமாக இயற்கையான தேர்வாக இருந்திருக்கும். பின்னர் விமானத்தின் கூறுகள் மற்றும் பாகங்களை உற்பத்தி செய்வதற்கு மட்டுமே தனியார் நிறுவனங்களை தன்னுடன் சேர்த்துக் கொள்ளும். இப்போது விமான தயாரிப்பில் HAL நிறுவனத்தின் ஏகபோகம் இல்லாது செய்யப்பட்டுள்ளது. AMCA மேம்பாட்டு கட்டத்திற்கான ஆர்வ வெளிப்பாடு EOI-ஐ ADA விரைவில் வெளியிடும் என்று பாதுகாப்பு அமைச்சு அறிக்கை தெரிவித்துள்ளது. நிர்ணயிக்கப்பட்ட காலக்கெடுவின்படி இந்தியாவின் சொந்த 5ஆம் தலைமுறை போர் விமானத்தின் 5 முன்மாதிரிகள் 2031ஆம் ஆண்டுக்குள் வெளியிடப்பட வேண்டும். தொடர் உற்பத்தி 2035ஆம் ஆண்டுக்குள் தொடங்கப்பட வேண்டும். அதற்கு ஒப்புக்கொள்ளும் நிறுவனங்கள் மட்டுமே ஏலம் எடுக்க முடியும். காலக்கெடுவை தவறவிட்டால் அபராதம் செலுத்த வேண்டியிருக்கும். அதற்கு அரசு நிறுவனம் HAL விதிவிலக்கல்ல. இது ஒரு அருமையான நடைமுறை. 2035ஆம் ஆண்டு முதல் AMCA விமானத்தின் 7 படைப்பிரிவுகளை கொண்டிருக்க இந்திய விமானப்படை IAF திட்டமிட்டுள்ளது. பெயர் வெளியிடாத ஒரு IAF இன்று முதல் 10 ஆண்டு காலக்கெடுவை நாங்கள் நிர்ணயித்துள்ளோம். முதல் முன்மாதிரி உருவாக்கப்பட்ட பின்னர் தொடர் உற்பத்திக்கு நாங்கள் செல்வோம். அது 2035ஆம் ஆண்டுக்குள் தொடங்கும் என்று கூறினார். எந்த ஒரு நிறுவனத்தையும் சார்ந்து இல்லாமல் மேம்பாடு மற்றும் உற்பத்தியை விரைவுபடுத்த சிறந்த சாத்தியமான கூட்டாளரை ADA தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை யோசனை என்று அவர் மேலும் தெரிவித்தார். அறிவிக்கப்பட்ட விமானம் வரும் என்று கடந்த காலத்தில் காத்து களைத்து போன இந்திய விமானப்படைக்கு இந்த புதிய நடைமுறை புத்துணர்வு கொடுக்கும் அறிவிப்பு. தேஜஸ் போர் விமான திட்டத்தின் வளர்ச்சி மற்றும் உற்பத்தியில் ஏற்பட்ட ஆண்டுக்கணக்கான காலதாமதத்திற்கு HAL மீது நிறைய விமர்சனங்கள் எழுந்துள்ளன. முதல் தடவையாக டாடா போன்ற ஒரு தனியார் நிறுவனம் இந்தியாவில் ராணுவ போக்குவரத்து விமானம் C295 தயாரிக்க ஏர்பஸுடன் ஒப்பந்தம் செய்துள்ளது. அது போக்குவரத்து விமானம். இப்போது அறிவிக்கப்பட்டுள்ளது போர் விமானம். தனியார் நிறுவனங்கள் சர்வதேச போர் விமானங்களுக்கான கூறுகளை வழங்குகின்றன. இப்போது அவர்கள் AMCA திட்டத்திற்கு ஏலம் எடுக்கலாம். சீனா தனது 5வது தலைமுறை போர் விமானமான J-35A பாகிஸ்தானுக்கு வழங்குவதை விரைவுபடுத்தி வருவதாகவும் இது இந்திய விமானப்படையுடனான திறன் இடைவெளியை அதிகரிக்கும் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ள நிலையில் இந்த முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. எண்ணிக்கையை பொறுத்தவரை IAF அதிக போர் விமானங்களை கொண்டிருந்தாலும் பாகிஸ்தானின் 4.5ஆம் தலைமுறை போர் விமானங்களின் கலவை அதிகமாக உள்ளது. கடந்த டிசம்பரில் சீனா 2 6வது தலைமுறை போர் விமானங்களான செங்டு J-36 மற்றும் சென்யாங் J-50 ஆகியவை பற்றிய அறிவிப்பை வெளியிட்டது. அமெரிக்காவின் F-35 போன்ற 5வது தலைமுறை போர் விமானங்களை இந்தியா மட்டப்படுத்தப்பட்ட அளவில் வாங்குமா என்பது தொடர்பாக சர்ச்சைகள் இன்னமும் அடிபட்டு கொண்டிருக்கின்றன. நாம் பேசிய விமானப்படை அதிகாரி அதை பற்றி கூறிய போது அமெரிக்காவின் F-35 விமானத்திற்கான விற்பனை விருப்பம் அமெரிக்காவால் இதுவரை முறையாக வழங்கப்படவில்லை. இந்தியா தற்போது AMCA திட்டத்துடன் முன்னேறி வருகிறது. தற்போதைக்கு இது மட்டுமே திட்டமிடப்பட்டுள்ளது என்று கூறினார். AMCA-யின் தோற்றம் பற்றிய திட்டங்கள் 2000களின் முற்பகுதியில் இருந்து தொடங்குகிறது. அப்போது இந்தியா அதிகரித்து வரும் போட்டி நிறைந்த பிராந்திய சூழலில் வான்மேன்மையை பராமரிக்க ஒரு ஸ்டெல்த் தொழில்நுட்ப போர் விமானத்தின் தேவையை உணர்ந்தது.
இந்திய விமானப்படை MiG-21 மற்றும் மிராஜ் 2000களின் வயதான விமானங்களுடன் போராடி வளர்ந்து வரும் உலகளாவிய சக்திகளின் திறன்களை பொருத்தக்கூடிய ஒரு தளத்தை தேடியது. 2008ஆம் ஆண்டில் 5வது தலைமுறை போர் விமானத்தின் கருத்து இந்தியாவில் ஈர்ப்பை பெற்றது. ஏடிஎஸ் சாத்தியக்கூறுகளை ஆராயும் பணியை வழங்கியது. 2010ஆம் ஆண்டு வாக்கில் அரசாங்கம் ஆய்வுகளுக்கான ஆரம்ப நிதியை ஒதுக்கி AMCA திட்டத்தை முறைப்படுத்தியது. விமானத்தை தயாரிப்பது அரசு நிறுவனம் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் HAL என்பதில் யாருக்கும் எந்த சந்தேகமும் கிடையாது. திட்டத்தின் ஆரம்ப ஆண்டுகள் தேவைகளை வரையறுப்பதில் கவனம் செலுத்தின. அவை சூப்பர் குரூஸ் திறன், மேம்பட்ட ஏவியோனிக்ஸ், வான் மேன்மைக்கான பல் பயன்பாட்டு செயல்பாடு, தரை தாக்குதல் மற்றும் மின்னணு போர் ஆகியவற்றை கொண்ட ஒரு ஸ்டெல்த் தொழில்நுட்ப விமானம். 2011ஆம் ஆண்டு வெளியான ஒரு அறிக்கையில் இந்திய விமானப்படை AMCA-ஐ அதன் எதிர்கால படை கட்டமைப்பின் ஒரு மூலக்கல்லாக கருதியதை தெரிவித்தது. இது சுகோய் Su-30 MKI மற்றும் புதிதாக கையகப்படுத்தப்பட்ட ரஃபால் ஜெட் விமானங்களின் அடுத்த கட்டமாக AMCA-ஐ சுட்டிக்காட்டியது. இருப்பினும் AMCA திட்டம் உடனடி சவால்களை எதிர்கொண்டது. ரேடார் உறிஞ்சும் பொருட்கள் மற்றும் குறைந்த கண்காணிக்கக்கூடிய ஏர்ஃப்ரேம் வடிவமைப்புகள் உட்பட ஸ்டெல்த் தொழில்நுட்பத்தை உருவாக்குவதற்கு அந்த நேரத்தில் இந்தியாவிடம் இல்லாத நிபுணத்துவம் தேவைப்பட்டது. அதிக உந்துதல் கொண்ட உள்நாட்டு என்ஜின் இல்லாதது விஷயங்களை மேலும் சிக்கலாக்கியது. வெளிநாட்டு சப்ளையர்களை நம்பியிருக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. 2012ஆம் ஆண்டில் Su-57 தளத்தை அடிப்படையாக கொண்ட 5வது தலைமுறை போர் விமானத்தை இணைந்து உருவாக்க ரஷ்யாவுடன் கூட்டு முயற்சியை இந்தியா சுருக்கமாக ஆராய்ந்தது. செலவுகளை பகிர்ந்து கொள்ளும் அதே வேளையில் ஸ்டெல்த் தொழில்நுட்பத்தில் ரஷ்யாவின் அனுபவத்தை பயன்படுத்துவதை இந்த ஒத்துழைப்பு நோக்கமாக கொண்டிருந்தது. இருப்பினும் 2018ஆம் ஆண்டு வாக்கில் தொழில்நுட்ப பரிமாற்றம் மற்றும் அதிகரித்து வரும் செலவுகள் தொடர்பான கருத்து வேறுபாடுகள் காரணமாக இந்தியா ரஷ்யாவின் Su-57 திட்டத்தில் இருந்து விலகியது. ரஷ்யா இந்தியாவுடன் ஸ்டெல்த் தொழில்நுட்ப பரிமாற்றத்திற்கு தயாராக இருக்கவில்லை. தவிர விமானத்தின் தயாரிப்பு செலவுகள் தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டு சென்றன. இந்த முடிவு AMCA-ஐ முழுமையாக உள்நாட்டு முயற்சியாக மாற்றியது. ADA மற்றும் DRDO இந்தியாவின் AMC திட்டத்தில் அழுத்தத்தை அதிகரித்தன. திட்டத்தின் ஆரம்ப வடிவமைப்பு கட்டம் 2015ஆம் ஆண்டு தொடங்கியது. அடுத்த சில ஆண்டுகளில் காற்று சுரங்க சோதனை மற்றும் ஸ்டெல்த் தொழில்நுட்ப சரிபார்ப்பு ஆய்வுகள் நடத்தப்பட்டன. 2020 வாக்கில் ADA காற்றியக்கவியல் மற்றும் ரேடார் குறுக்குவெட்டு பண்புகளை சோதிக்க துணை அளவிலான மாதிரிகளை உருவாக்கியது. ஆனால் நிதி பற்றாக்குறை மற்றும் அதிகாரத்துவ தாமதங்களால் முன்னேற்றம் தடைப்பட்டது. இந்திய ஆங்கில ஊடகம் ஒன்றின் 2021ஆம் ஆண்டு வெளியான பகுப்பாய்வு AMCA-வின் காலக்கெடு நழுவிவிட்டதை எடுத்து காட்டியது. 2025ஆம் ஆண்டு பூர்த்தி செய்து முடிக்க வேண்டிய முன்மாதிரிக்கான ஆரம்ப காலக்கெடு 2028ஆம் ஆண்டு தள்ளப்பட்டது. இதே போன்ற தாமதங்களை எதிர்கொண்ட LCA தேஜஸ் திட்டம் ஒரு எச்சரிக்கை கதையை கூறி எச்சரித்தது. அந்த எச்சரிக்கை கதை என்ன? 1980களில் கருத்தியல் ரீதியாக உருவாக்கப்பட்ட தேஜஸ் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளின் பின் 2010களின் பின்பகுதியில் மட்டுமே முழு சேவையில் நுழைந்தது. இது சிக்கலான பாதுகாப்பு திட்டங்களை நிர்வகிப்பதில் இந்திய அரசு நிறுவனங்களின் சவால்களை அடிக்கோடிட்டு காட்டுகிறது. AMCA திட்டம் அதன் தொழில்நுட்ப லட்சியங்கள் குறித்தும் ஆய்வுக்கு உட்பட்டது. உள்நாட்டிலேயே செயல்படும் மின்னணு ஸ்கேன் செய்யப்பட்ட வரிசை, அதாவது AESA ரேடார், மேம்பட்ட மின்னணு போர் அமைப்புகள் மற்றும் சூப்பர் குரூஸ் திறன் கொண்ட சாதனங்களை உருவாக்குவதற்கு குறிப்பிடத்தக்க முதலீடு மற்றும் நிபுணத்துவம் தேவைப்பட்டது. AMCA-க்காக வடிவமைக்கப்பட்ட காவேரி என்ஜின் தொழில்நுட்ப சிக்கல்கள் காரணமாக பின்னடைவை சந்தித்தது. 2023ஆம் ஆண்டு பாதுகாப்பு அமைச்சின் அறிக்கையால் உறுதிப்படுத்தப்பட்டபடி ஆரம்ப முன்மாதிரிகளுக்கு அமெரிக்காவின் ஜெனரல் எலக்ட்ரிக் F414 என்ஜினை தேர்ந்தெடுக்க இந்தியாவை கட்டாயப்படுத்தியது. வெளிநாட்டு கூறுகளை நம்பியிருப்பது இந்தியாவின் மேக் இன் இந்தியா முயற்சியின் முக்கிய இலக்கான மூலோபாய சுயாட்சி குறித்த எச்சரிக்கையை எழுப்பியது. இந்த தடைகள் இருந்த போதிலும் ADA படிப்படியாக முன்னேற்றம் அடைந்தது. கருத்தியல் வடிவமைப்புகளை நிறைவு செய்ததுடன் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் HAL மற்றும் டாடா அட்வான்ஸ் சிஸ்டம்ஸ் போன்ற தனியார் நிறுவனங்களுடன் கூட்டாண்மைகளை தொடங்கியது. நேற்று 27ஆம் தேதி X இடுகையில் குறிப்பிடப்பட்டுள்ளபடி 2025ஆம் ஆண்டின் சிறப்பு நோக்கு வாகனம் SPV மாதிரியின் ஒப்புதல் ஒரு திருப்பு முனையை குறித்தது. இந்த கட்டமைப்பு தனியார் துறையின் ஈடுபாட்டின் செயல்திறனை அதிகரிக்கவும் செலவுகளை குறைக்கவும் உற்பத்தியை விரைவுபடுத்தவும் உதவுகிறது. முதல் AMCA முன்மாதிரி இப்போது 2028ஆம் ஆண்டு திட்டமிடப்பட்டுள்ளது. 2030களின் நடுப்பகுதியில் செயல்பாட்டு வரிசைப்படுத்தலை இலக்காக கொண்டு இந்தியாவின் நீண்டகால பாதுகாப்பு வரைபடத்துடன் ஒத்துப்போகிறது. ஸ்டெல்த் போர் தொழில்நுட்பத்தில் சீனாவின் விரைவான முன்னேற்றங்களை இந்தியாவின் AMCA திட்டத்தின் மீது நீண்ட நிழலை பதித்துள்ளன. பிராந்திய பாதுகாப்பு இயக்கவியலை பெருக்கி இந்தியாவின் வட்டார எதிரியான பாகிஸ்தானுக்கு பயனளித்தன. 2017 முதல் செயல்படும் சீனாவின் செங்-2 J-20 வான்மேன்மை மற்றும் நீண்ட தூர தாக்குதல்களுக்காக வடிவமைக்கப்பட்ட 5வது தலைமுறை ஸ்டெல்த் போர் விமானம் என்கிறது சீனா. இருப்பினும் அதன் திறன்கள் எங்கும் நிரூபிக்கப்பட்டதில்லை. அது ஒரு அலங்கார தேர் போல பவனி வந்து கொண்டிருக்கிறதே தவிர இதுவரை எந்த திறனையும் நிரூபிக்கவில்லை.
2024 ஆண்டு இந்தியாவின் வடக்கு எல்லைகளில் J-20 விமானங்கள் நிலைநிறுத்தப்படுவதை செயற்கைக்கோள் படங்கள் காட்டின. இது லடாக் போன்ற சர்ச்சைக்குரிய பகுதிகளில் பதட்டங்களை அதிகரித்தது. சீனாவின் சின்யாங் J-35 விமானம் தாங்கி கப்பல் செயல்பாடுகளுக்கான இலகுரக ஸ்டெல்த் போர் விமானம் 2024 ஆண்டுக்கான சோதனை செய்யப்பட்டு முன்மாதிரிகளுடன் விரைவாக முன்னேறியுள்ளது என்று எக்ஸில் உள்ள பதிவுகள் தெரிவிக்கின்றன. இந்த விரைவான வளர்ச்சி வேகம் பாகிஸ்தானை மனோதத்துவ ரீதியில் வலுப்படுத்தியுள்ளது. ஆனால் சீனாவின் ஷென்யாங் J-35 இன்னமும் நிஜமான தயாரிப்புக்குள் போகவில்லை என்பதை 2 தினங்களுக்கு முன்னால் பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் வெளியிட்ட காணொலியில் விரிவாக விளக்கியிருந்தோம். இப்போது இந்தியாவின் AMCA திட்டத்தில் தனியாரும் இணையலாம் என்ற முடிவு இதுவரை இருந்த மிக தாமதமான முன்னேற்றங்களை விரைவுபடுத்தலாம். ஒப்பந்தம் யாருக்கு கிடைக்கிறது என்பதை முதலில் பார்க்கலாம்.